அனைவருக்கும் வணக்கம். கில்மிஷா ஐரோப்பா நாடுகளில் சென்று பல நாடுகளில் சென்று தன்னுடைய தன்னுடைய மழலை மொழிகளால் அழகு பாடல்களை பாடி அங்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களை மகிழ்வித்து வருகின்றார். அந்த வகையிலே அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு சென்று அங்குள்ள மக்கள் மத்தியில் பாடல்களை பாடி அங்குள்ள மக்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்று சிறப்பான ஒரு இலங்கை குயில் என்று அழைக்கப்படுகின்ற கில்மிஷாவுக்கு நிறைய வாழ்த்துக்களும் பெருமைகளையும் தேடிக்கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் பிரான்சிலிருந்து அவருக்கான அழைப்பு கிடைத்திருக்கிறது. தங்களுடைய இடத்துக்கும் வந்து பாடுவீர்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். லா சப்பல் என்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தக பெருந்தகைகள் கில்மிஷாவை தங்களுடைய பிரதேசத்தில் பாடுமாறு அழைத்திருக்கின்றார்கள். அந்த அழைப்பை ஏற்று கில்மிஷா அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று லா சப்பல் என்கின்ற அந்த வர்த்தக நகரத்தில் அங்குள்ள மக்களுக்கு தன்னுடைய மழலை மொழிகளால் இனிய பாடல்களை பாடி அங்குள்ள மக்களை மகிழ்வித்திருக்கின்றார். உண்மையில் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கில்மிஷா அவர்கள் லா சப்பல் என்கின்ற நகரத்தில், அதாவது பிரான்சில் உள்ள லா சப்பல் என்கின்ற நகரத்தில் வர்த்தக பெருந்தகைகளினுடைய அழைப்பை ஏற்று அந்த பகுதியில் சிறப்பாக தன்னுடைய பாடல் வளங்களை பாடி அங்குள்ள மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்று தாயகத்துக்கும் புலம்பெயர் தேசத்துக்கும் பெருமை தேடித்தருகின்ற ஒரு சிறுமியாக இருக்கின்றபடியால் அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து காணொலிக்குள் செல்வோம். குயிலை இப்பொழுது வரவேற்கிறார். லா சப்பல் வர்த்தகர் சங்கம் பெருமையோடு வழங்குகின்ற இசை மாலை பொழுது என்கின்ற ஒரு மாபெரும் இசை நிகழ்வோடு இணைந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருடைய இருகரங்களையும் இறுகப்பற்றி வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் பேருவகையும் பெருமகளும் அடைகின்றோம். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய வர்த்தகர்களுக்கு முதற்கண் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி ஆரம்ப நிகழ்வாக யாவருமே எழுந்து நிற்க தாயக மண்மீட்பு போரிலே வீரச்சாவை தழுவிக்கொண்ட மாவீரர்களுக்காகவும் இலங்கை இந்திய படைகளாலும் இரண்டகர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட நாட்டு பற்றாளர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் அகவணக்கம் செய்வோம். நிறைவு செய்வோம். எங்களுடைய ஈழத் திருமணி நாட்டிலே இருந்து தென்னிந்திய மண்ணுக்கு சென்று பல போட்டியாளர்களோடு போட்டியிட்டு எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு பெருமைக்குரிய பாடகி ஜெர்மனிய மண்ணிலே நடைபெறுகின்ற வணக்கம் ஐரோப்பா என்கின்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்வுக்கு வருகை தந்த பொழுது வந்த எங்களுடைய அந்த பெருமைக்குரிய பாடகியை
நாங்களும் பெருமை சேர்க்க வேண்டும் என்கின்ற பெரும் சிந்தையோடு எங்களுடைய வர்த்தகர்கள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த ஒரு குறுகிய கால ஏற்பாட்டின் பிரதிபலன்தான் இந்த நிகழ்வு. இன்றைய நாளிலே பல நிகழ்வுகள் இருந்தும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகிற உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று ஒரு உற்சாகமான எழுச்சியான கரகோஷத்தோடு எங்களுடைய எழுச்சி குயிலை வரவேற்க காத்திருக்கின்றோம். சம நேரத்திலே இந்த நிகழ்விற்கு உடனடியாக அனுசரணை வழங்கிய அனைத்து வர்த்தகர்களையும் மண்டபத்தின் வாயிலுக்கு வருகிறமாறு அன்பாக வேண்டியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும். எங்களுடைய பாடகி, எங்களுக்கே உரித்தான பாடகி வருகை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் பெருமிதப்படுத்த வேண்டும் என்று தோன்றிய அந்துகளையும் மண்டபத்தின் வாயிலுக்கு அழைத்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் எழுந்து செல்லுங்கள். நீங்கள் செல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு இனம் தனக்கான வரலாற்றை தானே எழுதி கொள்ளும் என்பதற்கு சாட்சியமாக எங்களுடைய மண்ணிலே எவ்வளவோ போர் நிகழ்ந்திருந்தாலும் புலம்பெயர்ந்து எங்களுக்கான பெருமையை, எங்களுடைய மண்ணுக்கான பெருமையை, எங்களுக்கான தனித்துவத்தை 3 வயதில் பாட ஆரம்பித்து தன்னுடைய 10வது 11வது வயதிலே எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த அந்த அற்புதமான எழுச்சி குயிலை வரவேற்கும் நேரம். நிச்சயமாக நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஒரு உற்சாகமான கரகோஷத்தோடு அவரை வரவேற்று நிற்போம். நீண்ட நெடிய பயணத்தின் பின்பு இங்கே வருகை தந்திருக்கின்றார். ஜெர்மனி மண்ணிலே இடம்பெற்ற வணக்கம் ஐரோப்பா என்கின்ற அந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பொழுது நாங்கள் அவர்களிடம் அனுமதி கேட்ட பொழுது எந்த மறுப்புமின்றி இங்கே அவரை அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து எங்கே ஒரு உற்சாகமான கரகோஷம் எங்களுடைய தேசத்திற்கும் தேசியத்திற்கும் பெருமை சேர்த்த அந்த மழலை குரல் பல குரல்களில் பாடி அங்கே நடுமைத்துவம் செய்தவர்களையே ஆச்சரியப்படுத்திய பெருமைக்குரியவர். நிச்சயமாக எங்களிடம் ஒரு எப்பொழுதுமே ஒரு கணிப்பு இருக்கும். இறுதி போட்டி வரை கொண்டு வருவார்கள், இறுதி போட்டியிலே வெளியேற்றி விடுவார்கள். ஆனால் திறமை இருந்தால் எங்கேயும் சாதிக்கலாம் என்பதற்கு சான்று கில்மிஸ். லாச்சபேல் வர்த்தகர்கள் பெருமையோடு ஏற்பாடு செய்து எங்களுடைய தேச குயிலை இப்பொழுது வரவேற்கிறார்கள். எங்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்குது, இறுக்கி கைதற்றார். நன்றி, உற்சாகப்பட நன்றி. இன்று இந்த பிரான்ஸ் மண்ணிலே பல இடங்களில் பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலும் ஒரு குறுகிய அழைப்பை ஏற்று வருகிறந்த உங்கள் அத்தனை பேரையும் அன்போடும் உரிமையோடும் வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு. பிரான்ஸ்ல வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஷானு அண்ணா, சாதர்ஷன் அண்ணா, பானு அண்ணா, மயூர் அண்ணா எல்லாரோடையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.